பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. ஆப்பிள் நிறுவனம் தனது புதிய ஐபோன் 17 சீரிஸை சமீபத்தில் வெளியிட்டுச்சு. தொடங்கிய வெறும் 3 நாட்களுக்குள்ள அமெரிக்கா மற்றும் இந்தியாவில் ஐபோன் 17 ப்ரோ மேக்ஸ் முழுவதுமா விற்று தீர்ந்துடுச்சு. தற்போது இந்தியாவில் ஐபோன் ப்ரோ மேக்ஸ் சீரிஸில் எந்த மாடலையும் ஸ்டோர்ல இருந்து பிக்கப் செய்யும் வசதியுடன் முன்பதிவு செய்ய முடியல. இருக்கான்னு பாக்குறேன். இல்ல. இப்போது முன்பதிவு செய்பவர்களுக்கு அக்டோபர் 7ஆம் தேதிக்கு பிறகுதான் போன் டெலிவரி செய்யப்படும்னு சொல்லப்படுது. நீ சொல்றதெல்லாம் ஏத்துக்க முடியாது. இந்த போன்களுக்கான அதிகாரப்பூர்வ விற்பனை செப்டம்பர் 19ஆம் தேதி தொடங்குகிறது. இந்தியாவில் 82,900 ரூபாய் முதல் தொடங்கி டாப் மாடலான ப்ரோ மேக்ஸ் 2,29,900 ரூபாய் வரை செல்கிறது. I don't care. ஒவ்வொருவரும் I don't care என்று சொல்லி நகர வேண்டும். ஆப்பிள் நிறுவனம் சுமார் $22 பில்லியன் மதிப்புள்ள ஐபோன்களை இந்தியாவில் அசெம்பிள் செய்துள்ளது. இதில் ஐபோன் 16 மாடல் தான் அதிகமாக விற்பனையாகியுள்ளது. ஆனால் இந்தியாவில் ஆப்பிளின் இந்த வேகமான வளர்ச்சிக்கு சீனா மறைமுகமாக தடை போடுவதாக தகவல்கள் வருகின்றன. அதுக்கு குறுக்க எவன் வந்தாலும் அவனை அழிப்பேன். குறுக்க இந்த கௌசிக் வந்தான். ஒரு புறம் புதிய காஸ்மிக் ஆரஞ்சு நிறத்திற்கு உலகளாவிய அடிதடி, மறுபுறம் இந்தியாவில் ஆப்பிளின் அசுர வளர்ச்சி. ஐபோன் 17 ப்ரோ மேக்ஸை சுற்றி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன.